கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய இது என்ன சொல்லணும்னா தான் நான் சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். விஷச்சாராயம் விற்றவர்கள் யாராக இருந்தாலும் அது திமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். உதகையில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் பேட்டி அளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த ஒரு குற்றவாளி வீட்டுல திமுகவினுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம். இதுல யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய முகமைக்கு அவர்கள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் நான் நேரத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சம்பவம் நடந்து 2 நாட்கள் ஆகிறது. திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய இது என்ன சொல்லணும்னா தான் நான் சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 உயிர்களை நாம் அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அமைச்சர் அவர்கள், இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இவ்வளவு பேர் 50 பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்துல மரக்காணத்துல கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை பாடம் அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை. அதிலிருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுல பல பேர் சொல்றாங்க இது திமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த ஒரு குற்றவாளி வீட்டுல திமுகவினுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப இவங்க ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார், அவர் அந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் விருப்ப ஓய்வு கூட பெற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு தீவிர விசாரணை செய்து இதுக்கு துணை போன அதிகாரிகள் யார், அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய முகமைக்கு அவர்கள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்துல பொதுவாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். சிபிஐ ஆனா காலையிலேயே சொல்லிட்டேன், இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால அவர்கள் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது நல்லது கெட்டதுன்றது நான் சிலர் காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றாங்க, சிலர் கொடுக்க கூடாதுன்ற. நான் அந்த இதுக்கு போகல. பாதிக்கப்பட்டிருக்கிறார், விக்டிமாக இருக்கிறார்கள். அந்த விக்டிமுக்கு காரணம் அந்த அரசாங்கம். அதனால அந்த அரசாங்கம் அந்த இழப்பீடை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.